செல்வி பார்த்துட்டிங்கன்னா, நான் அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா, ஆகாஷ போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். ஏன்டா உனக்கு இதுக்கா சும்மா நான் செலவு பண்ணி படிக்க வச்சேன். தம்பி, தங்கச்சிகளுக்கெல்லாம் வந்து எது ஆசைப்பட்டு கேட்டாலுமே வாங்கி கொடுக்காத. உனக்கு நான் சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டி நீ நல்லா படிச்சு நம்ம குடும்பத்த முன்னேற்றுவேன்னு சொல்லி நான் இது பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னடா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க. அதுவும் யார் வீட்ல போய் லவ் பண்ணியிருக்க? நம்மள வாழ வச்சு நம்மளுக்கு சோறு போடுற வீட்ல போயிட்டு லவ் பண்ணுவ. இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ட விட்டு தொரத்திட்டாங்கடா. என்ன பரவால்ல. ஆனா பாக்கியா அக்கா வந்து பாவம் என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, அக்காவுக்கு ஏற்கனவே எவ்வளோ கஷ்டம். நானே கூட இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னால திருப்பி கஷ்டமாயிடுச்சுடா. அவங்க எப்படி நெனச்சிருப்பாங்க, என்னைய எவ்வளோ நம்புனாங்க. அப்படி இருக்கும்போது நீ இப்படி அவங்க நம்பிக்கையெல்லாம் கெடுக்குற மாரி பண்ணி வச்சிருக்கடா. போடா இனிமேல் நீ என்ன பண்ணாலும் வந்துட்டு இதாகாது. நீ இனிமேல் என் மகனே இல்ல, என் மூஞ்சில முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பார்த்துட்டு நான் அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து நின்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, வீட்ல ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியாவ இன்னுமே வந்து திட்டிட்டே இருக்காங்க. "நீ பண்ண தப்புனால தான் இவ இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. நீ ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் உன்னால கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதங்களுக்கும் அவங்க புடிச்ச பொண்ணு தகுதி தராதரம் இல்லாம லவ் பண்ணி சொல்லி ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அந்த தைரியத்தில தான் இவளுமே வந்து லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அதுவும் யாரு நம்ம வீட்லயே வேலை செய்ற பையனோட. இவளுக்கு லவ் பண்றதுக்கு வேற பசங்களே இல்ல போல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே பாக்கியா பார்த்தீங்கன்னா, கோவம் தாங்க முடியாம, "என்ன அத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்றேன். நான் என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணிட்டேன்? அவங்க 2 பேருக்கும் வந்து அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தா அது ஒரு தப்பா? எனக்கு வந்துட்டு அவங்க பசங்க நல்லா இருந்தா போதும். அவங்க பணக்காரங்களா இப்ப ஏழைங்களா அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. என் பசங்க நல்லா இருக்கணும். அதுக்கோசரம் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிச்சேன். அது என்னமோ பெரிய தப்பு மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாத இனியா தப்பானதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் வந்துட்டு நல்லத தான் சொல்லி வளர்த்துருக்கேன். அவ லவ் பண்ணான்னா அது அவளோட முடிவு. அதில நீங்கலாம் தலையிடாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணோட வாழ்க்கைய அப்படின்னு சொல்ல. ஓ! நீ அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட. என்னைய எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்ப உன் மகள நீயே பார்த்துக்க. நான் இந்த வீட்ல இருக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்ல. ஏன் எப்படிம்மா இப்படியெல்லாம் பேசுற? அவ ஏதோ கோவத்தில பேசுறா. பாக்கியா பேசுறதால பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. நான் பேசுறேன் பாக்கியா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபி இருந்துட்டு பாக்கியா கிட்ட, "ஏன் பாக்கியா இப்படியெல்லாம் கோவப்படுற? அம்மா நம்ம நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி. "எது நல்லதுக்காக? இது நல்லதுக்கா பேச்சா? அவங்க 2 பேரும் வந்துட்டு ஆசைப்பட்டு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டாங்க. அதுக்கு என்னமோ பெருசா நான் தப்பான மாரி திட்டிட்டே இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. இதில உங்க அம்மா பேசுறது நம்ம நல்லதுக்குன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட ஆதரவு பேசுறீங்களா? நீங்க உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. நீங்க தான் எங்க வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டு தானே போனீங்க. இப்ப என்னமோ ரொம்ப அக்கா இருக்கிற மாரி வந்து பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்" அப்படின்னு சொல்லி கோபிய பார்த்தீங்கன்னா, பாக்கியா திட்டிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.